அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருங்க ஐயா. அதான் காரணம். ஆனா துரையா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு யாராவது தொழில் நிமித்தமா வெளியே போவாங்களா? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிந்துஸ்தானை சேர்ந்த மக்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு வியாபாரத்துக்கு போவாரா? எங்க அப்பாவும் உறவுகளுக்கு எப்பவும் மதிப்பு கொடுப்பாரு. தன்மானம் அவருக்கு அதிகம். மஞ்சுளா அக்காவோட கல்யாணம் நின்று போச்சு. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க சமூகத்துல பொண்ணோட கல்யாணம் நின்று போனா அதை ரொம்ப அவமானமா நினைப்பாங்க. ஆமாங்க ஐயா. அதனால தான் அவர் யார் முகத்துலயும் முழிக்காம ஒழுங்கி இருக்காரு. அதே நேரத்துல அவருக்கு வேலை செய்யவும் வாய்ப்பு கிடைச்சிது. அதான் போயிட்டாரு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க அப்பா வேலை செய்யற சேட்டையா கிட்ட கேளுங்க. துரை, நீங்க இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இதுங்கெல்லாம் பொய்யா சொல்லும். தினம் ஒரு புது நாடகத்தை போடுவாங்க. பேசி பேசிய உங்களையும் மடக்கிடுவாங்க. நீ பொய் சொல்றியா? ஒரு ரிட்டையர்ட் சுபேதாரோட பையன் எப்பவும் போய் சொல்ல மாட்டான். துரை, நீங்க என்ன மேன் இது? சுபேதார் பதவின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அது ரொம்ப பெரிய பதவி. அதை முதல்ல மதிக்க கத்துக்கோ. நான் கிளம்புறேன். ஆனா யாருக்காவது ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா தகவல் சொல்லணும். அப்படி சொல்றவங்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இனாம் தரும். அதே நேரம் யாராவது உண்மையை மறைச்சா மொத்த குடும்பத்தையும் நான் ஜெயில போட்டுருவேன். ஞாபகம் இருக்கட்டும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பயலுங்களுக்கும் உங்க அப்பா மேலயும் நம்ம மேலயும் தான் கண்ணு. நீ வா 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 வா. அண்ணி, இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அண்ணி. அவர் என்ன நிலைமையில இருக்காரோ தெரியல. எதுவுமே புரிய மாட்டேங்குது. சேட்டையா கூட எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேரை காணும்னு அரசாங்கத்துக்கு தகவல் வேற கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த அரசாங்கத்துக்கு அவரு இப்போ எங்க இருக்காரு, யார் கூட இருக்காருன்னு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ பசங்களோட நம்பிக்கை தளர்ந்து போயிடும். நம்ம வீடே நடு தெருவுக்கு வந்துடும். அண்ணி, நம்ம மேல அரசாங்க துரோகம் வழக்கு போடுவாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கும் ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம போலீஸ் வேலையில நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. இருந்தாலாவது உதவியா இருக்கும். அம்மா, ஒருத்தர் இருக்காரு. அப்பா கிட்ட படிச்ச மாணவர் தான். அப்பா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரேம்மா, எனக்கு அவனை நினைச்சா பெருமையா இருக்குன்னு. என்கிட்ட படிச்ச மாணவர் இன்னைக்கு பெரிய ஆபீசர் ஆயிட்டாருன்னு சொல்லுவாரே. அவர் கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாரு. அம்மா, அப்பாவோட பெட்டிக்குள்ள கண்டிப்பா அவரோட விலாசம் இருக்கும். ஏன் நீ நம்ம வேணா அவருக்கு ஒரு கடிதாசி எழுதி பார்க்கலாமா? ஏன்னா அவர் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நிச்சயமா நமக்கு அவர் உதவி பண்ணுவார். அண்ணி, இதுவும் சரிதான், செய்யலாம். ஆனா யார் கடிதாசி எழுதுவா? பசங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்போ ஊர்ல யாருக்கிட்டையாவது சொல்ல வேணாம் அண்ணி, அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். அம்மா, என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து எழுதலாம்.
அவருக்கு கடுதாசி எழுதுற அளவுக்கு எழுத படிக்க தெரியும். அது இல்ல, மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து கடுதாசி எழுத சொன்னா நல்லாவா இருக்கும்? ஆ. வெளியாளுங்க கிட்ட கொடுத்து எழுதுறதை விட மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து எழுதுறது நல்லதுதான். மங்கேஷ், அந்த ராம்ஜி சத்பால் எங்க போயிருக்கான்றத கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆளு கண்டிப்பா வீட்டையும் சொந்தத்தையும் விட்டுட்டு கண்டிப்பா தொழிலுக்கு போயிருக்க மாட்டான். சரியா சொன்னீங்க சேட்டையா. கண்டிப்பா அந்த ராம்ஜி சத்பால் அந்த வேலை இல்லாத புரட்சிக்காரங்க கூட தான் சேர்ந்துருக்கணும். ஆதாரம் கிடைச்சதுன்னா போய் சொன்ன குத்தத்தை வச்சு மொத்த பெரிய உள்ள தள்ளிடலாம். அப்போதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் மங்கேஷ். ரொம்ப வேடிக்கையா இருக்கும் சேட்டையா. அதுலயும் அந்த ராம்ஜி சத்பாலோட பையன் அந்த ஜெயிலில் செக்கிழுத்தான் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்போ இன்னும் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் சேட்டையா. சரியா சொன்ன. என்னோட ரொம்ப பெரிய எதிரி அந்த பீம்ராவ் தான். உங்க அப்பா என்னை எதிரியாத்தான் எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் தான் உன்னை வாத்திய வாசிக்க தூண்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பீம்ராவ், சாப்பிடும்போது நானும் பேச மாட்டேன், யார் ஒலர்னாலும் கேட்க மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நான் வளர்றேன்னா? வேற என்ன சொல்றது? நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அவர் எதுக்கு ஞாபகப்படுத்துற? சாப்பாடே இறங்காது. இங்க பாரு, யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கடவுள் மட்டும் எனக்கு ஜாதி மாறுற வாய்ப்பு கொடுத்தா நான் எங்க அப்பாவோட ஜாதியை விட்டுட்டு உங்க ஜாதியிலேயே வந்து சேர்ந்துருவேன். நீயும் எங்களை மாதிரி ஆறதுனால என்ன ஆகும்? இந்த ஜாதிங்கிறது உங்க அப்பா மாதிரி ஆளுங்க அவங்க வசதிக்கு உருவாக்கி வச்சிருக்கிறது தான். சேட்டையா, ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம கிராமத்துல உங்க பையனை மாதிரி இன்னொரு பையனும் இருந்தான். அவன் அந்த பீம்ராவ் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கலான்னு பார்த்தான். அவங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அவனை அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அவன் இப்போவும் அங்கே தான் இருக்கிறான். சரிடையா, அதுதான் சரியான வழி. மாமா வீட்டுக்கு வேணாம், பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். ஆனா இவன் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லா ரெண்டு சாத்துனா மயங்கி விழுந்துருவான்ல. அதுக்கப்புறம் அன்னைக்கா தூக்கி அனுப்பி வச்சிருங்க. டேய், அவன் என்னோட ரத்தம்டா. நான் அவனை அடிச்சு மயக்கம் வர வைக்கணுமா? சேட்டையா, நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன். ஒருத்தனை மயங்கி விழ வைக்கிறதுக்கு எதுக்காக அடிக்கணும்? அதான் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மூலிகைலாம் இருக்குல்ல, அதை சாப்பிட வச்சா மயங்கி விழுந்துருவான். அவனை அப்படியே ராத்திரியோட தூக்கி பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அதுவும் சரிதான். இன்னைக்கு ராத்திரியே முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமே. வா, போய் தேடுவோம். எங்க கிடக்கான்னு தெரியலையே. வரேன் சேட்டையா, போலாம். துருவா, உனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வரும்னு தோணல. உங்க அப்பா உன்னை ராத்திரி வள்ளி கட்டாயமா தூக்கிட்டு போறதுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டிருப்பாரு. அப்படி எப்படி என்ன தூக்கிட்டு போக முடியும்? அவர் என்ன வேணா பண்ணுவாரு. அவரை மட்டும் நம்பவே முடியாது. அவரை உன்னை மயக்கப்படுத்தியாவது தூக்கிட்டு போயிடுவாரு. இங்க பாரு, நீ என்னை பத்தி கவலைப்படாத. என்னை எங்க அப்பாவால தேடி கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் தூங்குறேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். துரு இருக்கானே, ரொம்ப அடைபிடிச்சவன். இருந்தாலும் என் நண்பன், ரொம்ப அன்பானவன். தங்களின் உதவி தேவை. முகவரி:
மாப்பிள்ள, உங்களுக்கு புரியுது இல்ல? நான் வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட மறைச்சு வச்சேன். புரியுது புரியுது. நான் கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனால் முட்டாள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதுக்காக இதை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மாப்பிள்ள, கொஞ்சம் சீக்கிரமா இந்த கடுதாசியை தபால் பெட்டியில போட்டுருங்க நீங்க. சரி. சேட்டையா, ம், உங்க பையன் இங்க இருக்கிறதா தானே அந்த ராம்குமார் சொன்னாரு? ஆளை காணுமே, ஒருவேளை விழுந்திருப்பானோ? அவனாவது விழறதா? அவன் என் பையன் ஐயா. அவன் பெரிய கேடி. வேற எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவனை எப்படியாவது கண்டுபிடிப்பேன். ஐயா, சரியான குளிரியா. ஆமாப்பா, ஆமா. நம்ம ராத்திரி அலைஞ்சதுல கிராமத்துல எவ்வளோ ஆந்தைங்க இருக்கு, வவ்வாலுங்க இருக்குன்னு கணக்கு எடுத்துட்டோம். ஆனா உங்க பையன் மட்டும் கிடைக்கலையே. துருவா, ராத்திரி நீ எங்க இருந்த? நாங்கெல்லாம் எவ்வளவு கவலையா இருந்தோம் தெரியுமா? ராத்திரி எல்லாம் உன்னை தேடி இருக்கோம். நான் ராத்திரி உங்க வீட்டுல தான் தூக்கிட்டு இருந்தேன். சரி, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ராத்திரி முழுக்க தினமும் என்னை இப்படி தேடுங்க, ஆனா நான் கிடைக்க மாட்டேன். இங்க பாரு துருவா, அடம் பிடிக்காத விட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது. ஆமா துருக்கண்ணா, அப்பா சொல்றதை கேளுப்பா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணதெல்லாம் நீங்க. தப்பு ஒத்துக்கோங்கன்னு உங்க நன்மைக்கு நான் சொன்னா நீங்க எம்எல்ஏ கோவப்படுறீங்களே. பேசாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நீங்களும் அந்த தேநீர் கடை மாமாவும் தான் கொலை பண்ணணும்னு ஒத்துக்கோங்க. இங்க பாரு துருவா, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். துறையை பார்க்கணும். துரை ஐயா, உங்களுக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கேன். என்ன மேன் இது? கடுதாசியை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த ராம்ஜி சக்பாலோட மொத்த குடும்பத்தையும் பிடிச்சு உள்ளே போடணும். இப்போ உன் குடும்பம் எப்படி தப்புதுன்னு நானும் பார்க்குறேன் பீமாராவ். அந்த சேட் சொன்னது அப்போ உண்மைதான். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து எங்கிட்டே பொய் சொல்லியிருக்காங்க. துரையா, அந்த சின்ன பையன் தான் பெரிய கேடியே. எல்லாரோட கேடித்தனத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். துரை, ஏன் இனாம்? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களே, தகவல் தரவங்களுக்கு ஆங்கில அரசு இனாம் தரும்னு. சரி சரி, வாங்கிட்டு போ. வெளியில உன்னோட பேரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சரிங்க துரை, சீக்கிரமாக இந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இந்த குடும்பம் மொத்தமும் ஜெயிலில் கிடந்து சாகட்டும். நான் வரேன் துரை. பீமா, வா, வந்து பாலை குடிச்சிட்டு போ. அண்ணி, எடுத்துக்கங்க. கங்கா, எடுத்துக்கோ. பாலா, பீமா, கொஞ்சம் வா. இந்த புடி குடி. அம்மா, அத்தானே எங்கேயுமே காணுமே. அட பீமா, ஏதாவது வேலை விஷயமா வெளியில போயிருப்பாரு. ஏன் கங்கா?
வேலையா தானே போயிருக்காரு. ஆமா, வெளியில போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஒருவேளை அவர் வீட்டுக்கு போயிட்டாரோ? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நீ பாலை குடி. சரி சரி பசங்களா, அது அது வந்து நம்ம வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல, அதனால உங்களோட யார் கவனமும் படிப்புல இல்ல. இனிமே ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இனிமே ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஒழுங்கா கவனமா படிக்கணும். அத்தை, இப்ப சொன்னீங்களே அது சரி. நான் போய் இப்பவே புத்தகத்தை எடுத்துட்டு வரேன். பாலாண்ணே, ஆனந்தண்ணே, மஞ்சுளாக்கா, வாங்க படிக்க ஆரம்பிக்கலாம். நான் தான் படிப்பை விட்டுட்டேனே. ஆனந்த், நீ போய் படி. ஆனந்த். அம்மா, பீமா, எனக்கும் படிக்கிறதுல பெரிய விருப்பம்லாம் இல்லை. பாத்தீங்களா? ஆனா நீங்க யாரும் தனியால அந்த முடிவை எடுத்துட முடியாது. அப்பா வந்ததும் முடிவெடுக்கலாம். இதுதான் சரி. அப்பா வந்தா அடிப்பாரு. அப்போ ஒழுங்கா படிக்க வாங்க. வாங்க. போ போ. உங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயில போட போறேன். நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் இரு, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஐயா, என்ன விஷயங்க ஐயா? உன்னோட புருஷன் எங்க? ஐயா, நான் தான் நேத்து சொன்னேனே, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருன்னு. இன்னைக்கு இந்த லெட்டர் கிடைச்சிருக்கு. வீட்ல யாருக்காவது படிக்க தெரியும்னா இத படிங்க. இந்த லெட்டர்ல ரொம்ப தெளிவா நீங்க எழுதியிருக்கீங்க. உங்க புருஷன் புரட்சிக்காரங்க கூட தான் இருக்காரு. அதுக்காக ஒரு பெரிய ஆபீசர் கிட்ட உதவி கேக்குறீங்க. தர, நான் தான் நேத்தே சொன்னேனே, உங்களோட சுபேதார் ராம்ஜி சத்பால் ஆளையே காணோம். ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னல. அது சரி தர, இந்த கடுதாசியை உங்களுக்கு கொடுத்த பெரிய மனுஷன் யாரு? இவங்களோட மாப்பிள்ள. ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. இன்னைக்கு காலையில தான் வந்து இந்த லெட்டரை கொடுத்தாரு. இவங்களை கைத்தால கட்டி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க. ராம்ஜி உயிரோட இருந்தான்னா ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். ஒருவேளை செத்திருந்தான்னா அவன் வரமாட்டான். அவன் எங்க போயிட்டான்? துரையா, பின்பக்கம் இருக்கிற வாசல் வழியா ஓடி இருப்பான். போய் பிடிங்க. போங்க போங்க. நீங்க எங்கேயும் போக கூடாது, அங்கேயே நில்லுங்க. சிப்பாய்கள் போய் அவளை பிடிச்சிட்டு வரட்டும்.
எல்லாரையும் ஒண்ணா கூட்டிட்டு போறேன். துரை, அந்த சின்ன பையனை விடவே விடாதீங்க. இவனை மட்டும் நம்பவே கூடாது. இவங்க அம்மாவுக்கு இவன் தான் பின்பக்கமா ஓடுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். அவளை பிடிச்சிட்டு வந்ததும் இவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலாம். மொத்த வாழ்க்கையையும் இவங்க ஜெயிலேயே கழிக்கட்டும். வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயா, கவலைப்படாதீங்க. நான் எங்கேயும் ஓடி போகல. சட்டத்தை பார்த்து எப்பவும் பயந்து ஓடக்கூடாதுன்னு பீமா அப்பா சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆதரவா சில சாட்சி தேவைப்பட்டுச்சு, அவங்கள கூப்பிட்டு தான் போனேன். போங்க, நீங்க வாங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுக்காரங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க விருப்பப்பட்டா நான் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வர தயாரா இருக்கேன். ஆனா மத்தவங்க யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்கள விட்டுருங்க. துரை, இந்த பொடியும் சொல்றதை கேட்டுறாதீங்க. இவனுங்க எல்லாருமே கூட்டணி சேர்ந்து தான் செய்யறானுங்க. இவங்க எல்லாரையும் கட்டி இழுத்துட்டு போறதுதான் ரொம்ப நல்லது. துரை, அதுலயும் இந்த பொடியனை விட்டுறவே விட்டுறாதீங்க. பார்க்க தான் இப்படி இருக்கிறான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க. இவங்க எல்லாரையும் ஒண்ணா கட்டுங்க. சிப்பாய் அந்த பொம்பளைய கூட்டிட்டு வர வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கட்டும். நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன். எதையும் நான் புரிஞ்சுக்க தேவையில்லை. இல்ல துரை, நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். மன்னிச்சுக்கங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். துரை, இவங்க என் வீட்டுக்காரரோட நண்பர்கள். இவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லணுங்கிறாங்க. நான் எங்கேயும் ஓடி போகல துரை. என் குழந்தைங்களை விட்டுட்டு, என் குடும்பத்தை விட்டுட்டு நான் எப்படி ஓட முடியும்? நான் இவங்களை கூப்பிட தான் போனேன். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, துரை கிட்ட சொல்லுங்க. துரை ஐயா, நான் தொழில் விஷயமா வெளியே போயிருந்தேன். அங்க நான் ராம்ஜியை பார்த்தேன். நான் திரும்ப வந்துட்டேன் துரை. ஆனா ராம்ஜி அங்கதான் இருக்காரு. ஏய், பயமுடு. என்ன விளாடுற? எனக்கு தெரியும் துரை. ராம்ஜி தொழில் பண்ண போனப்போ நான் தான் அவரை ஸ்டேஷனில் விட்டுட்டு வந்தேன். ரொம்ப கவலையாக இருந்தார். எப்படி இல்லாமல் இருக்கும்? அவர் பொண்ணு கல்யாணமே நின்று போயிடுச்சு. வேற வழியே இல்லை, போயே ஆகணும்னு சொன்னார். நிறைய சம்பாரிச்சு வந்து பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணணும்னாரு. நீங்க என்ன துறை இப்படி சொல்றீங்க? ராம்ஜியே படையில ரிட்டையர்டு சுபேதரா இருந்தவர் தானே? அவரு அடிக்கடி எங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்லுவாரு, எங்க ஜாதிக்காரங்களை எல்லாம் இப்ப படையில சேர்த்துக்கிறது இல்லையா, இல்லன்னா எல்லாருமே படையில இருந்திருக்கலாம்னு சொல்லுவாரு. ஆமா துரை, படையில வேலை கிடைச்சிருந்தா பணமும் மரியாதையும் ரெண்டும் கிடைச்சிருக்குமே. அது மட்டும் இல்ல, எங்க ஜாதி ஆளுங்க எப்பவும் உங்களுக்காக உழைக்கிறவங்க, படைகள்லயும் இருந்திருக்கிறாங்க. ஏய், பயமுடு. துரை, எல்லாம் கீழ் ஜாதிக்காரனுங்க, ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. நீங்க இவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஆனா நான் இவங்க ஜாதி ஆளு இல்ல. நான் அவரோட பையன். பீமாவோட அப்பா கிட்ட நானே கேட்டிருக்கேன், புரட்சி பண்றது சரியான்னு நான் கேட்டேன். ஆனா அதுக்கு அவரு தப்புன்னாரு. நாட்டுக்கு எதிரானவங்க நல்லவங்க இல்லைன்னாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க துரை, அப்படிப்பட்டவங்க இப்படி செய்வாரா? நீ பயமுடு. துரை, அவன் என் பையன் தான். இந்த பீம்ராவும் அவனோட 2 அண்ணன்களும் சேர்ந்து இவனை கெடுத்து வச்சிருக்கான். நான் அடங்கப்பிடாதிதான். ஆனா அதுக்கு காரணமும் பீமா இல்ல. பாத்தீங்களா துரை, நான் தான் சொன்னேன்ல, எங்க அம்மா போய் சொல்ல மாட்டாங்க. இப்ப பாத்தீங்களா, எங்க அப்பா நல்லவர்னு எத்தனை பேர் சொல்றாங்க. ஆனா இந்த லெட்டர்ல தெளிவா எழுதி இருக்கு. கடிதாசில என்ன இருக்கு? நான் பாட்டுக்கு ஒரு காகிதத்துல இந்த சேட்டையாவும் அந்த மங்கேஷ் மாமாவும் புரட்சியாளர்கள்னு எழுதி கொடுத்தா நம்பிடுவீங்களா?
எல்லாரும் புரட்சியாளர்கள் தான். நான் எழுதி தரேன் துரை. ஏய் என்னடா உளர்ற? நீ எழுதி கொடுத்தா துரை ஒத்துப்பாரா? என்ன தர? எங்க வீட்லயே எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. அம்மா கடுதாசி எழுதணும்னு ஆசைப்பட்டிருந்தா என் கிட்ட கொடுத்து எழுதியிருப்பாங்க, இல்ல அண்ணனுங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல துரை, எங்க அத்தானுக்கு எங்க மேல கோபம். அதனால அவருக்கு தோன்ற எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க அதை நம்பி எங்களை கைது பண்ண இங்க வந்துட்டீங்க. எங்க அத்தா எப்படிப்பட்டவர்னு கிராமத்து மக்கள்கிட்டே கேட்டு பாருங்க. அவரோட கெட்ட குணத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. தோர, நீங்க என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போனாலும் இவங்க எல்லாரும் நீதிமன்றத்துல இததான் சொல்லுவாங்க. நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இனி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களை கைது பண்றதுக்கு தகுந்த ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனா ஒருவேளை எனக்கு நீங்க எதையாவது மறைக்கிறீங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா உங்க மொத்த குடும்பத்தையும் ஒரு வழி பண்ணாம கண்டிப்பா விட மாட்டேன். வாங்க. அம்மா, எது கலறீங்க? போலீஸ் ஆபீசர் தான் போயிட்டாரே. நீங்க போய் எதுவும் சொல்லலன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரேம்மா. அப்பா உண்மையிலே தொழில் பண்ணதால போயிருக்காரு. நீங்க ஏமா அலறீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் போய். உங்க அப்பா வேலை விஷயமாலாம் ஒண்ணு போகல. புரட்சிக்காரங்களுக்கெல்லாம் அவர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, அம்மா சொல்றது உண்மையா? சொல்லுங்க அத்தை. கங்காக்கா, சொல்லுங்க. நீங்க எல்லாருமே அப்பாவுக்கு ஆதரவா பேசினீங்களே. அவர் தொழிலுக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்க. ஆனா அம்மா இப்படி சொல்றாங்களே. அப்போ நீங்களும் அந்த வெள்ளைக்கார துரைக்கிட்ட போய் தான் சொன்னீங்களா? சொல்லுங்களேன். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க?
சேட்டையா ஒரு பையன் விஷயத்துல கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தாகணும். இல்லைன்னா இவன் சமூகத்தையே கெடுத்துருவான். தங்க நகை கடைக்காரர் பையன் வாத்தியம் வாசிப்பானா? அப்புறம் எல்லாருக்கும் குளிர் விட்டு போயிடும். அப்புறம் நம்மளால எல்லாம் வெளியில தலை காட்டவே முடியாது. இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நாளைக்கு என் பையனும் உங்க பையனும் இவனை மாதிரி வாத்தியம் வாசிக்கன்னு அடம்பிடிப்பானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சேட்டை விட்டுருவோம். நாம இவனை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம். வாயா. வா. அட, ஏய், என்ன பண்றீங்க? என்ன ஏய், விடு. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க கைய காலம் அடிச்சு உடைச்சு படுக்க வச்சிருவேன். கிளம்புடா. அட, என்ன விடு. ஏய். என்ன கீழ இறக்கி விடுன்னு சொல்றேன்ல. என்ன விடு. என்ன இறக்கி விடு. அம்மா, நீங்க எங்ககிட்டயும் அவர்கிட்டயும் போய் சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன பையன் உண்மையாக்குறதுக்காக இவ்வளோ பேரை போய் சாட்சியே தயார் பண்ணியிருக்கீங்களே. கடைசியில இப்ப நீங்களே அப்பா தொழில் விஷயமா போகல, போலீஸ் தேடுற புரட்சிக்காரங்களுக்கு உதவி பண்றதுக்காக போயிருக்காருன்னு இப்ப சொல்றீங்களே. பீமா, ஆமா, நான் அவங்க எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லாம மறைச்சிட்டேன் தான். இந்த உண்மைய சொன்னா உங்க அப்பாவை நினைச்சு நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் மறைச்சேன். இல்லம்மா, அப்பா தொழிலுக்காக போகல, அந்த புரட்சியாளர்களுக்கெல்லாம் உதவி பண்ணதா போயிருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷதான் பட்டிருப்பேன். ஆனா அம்மா, போய் சொல்றது பாவம், பெரிய தப்பு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன்னோட அத்தான் தான். அவர் கடுதாசி எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளைக்கார துரை கிட்ட போகாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அம்மா, அத்தை, பீமா, என்னோட வீட்டுக்காரர் இன்னைக்கு செஞ்ச இவ்ளோ பெரிய தப்புக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணாக்கா, அத்தா செஞ்ச எல்லா தப்புக்கும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் காரணம். அதுக்காக நீங்க எதுக்குக்கா மன்னிப்பு கேக்குறீங்க? ஆனா அம்மா செஞ்சதை நினைச்சு இப்ப நான் ரொம்ப கவலையா இருக்கேன். பீமா, விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுப்பா. நான் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. நான் இப்ப ஜெயில தான் இருந்திருக்கணும். நீ ஸ்டேஷன்ல போய் மாட்டிக்கிட்டா ராம்ஜியோட வாழ்க்கைக்கே பெரிய ஆபத்தாயிடுப்பா. உங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வர்றதுக்காக ராம்ஜி அவங்க சொல்ற எல்லாத்தையும் ஏத்துப்பாரு. ராம்ஜி பெரிய தப்பு பண்ணாம இருந்தாலும் ஆங்கில அரசு அவர் உள்ள போட்டுருவாங்க. அதுலயும் ராம்ஜி உங்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்துனா தூக்கு தண்டனையா இருந்தா கூட ஏத்துப்பாரு. உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பா மாட்டணுமா? நாங்க எல்லாரும் ஒரு நோக்கத்துக்காக தான் போய் சொல்லிருக்கோம் பீமா. உங்க அப்பாவோட பாதுகாப்பு. நீங்களும் அதை புரிஞ்சுக்கங்க. உங்க அப்பா புரட்சியாளர்களுக்கு உதவி பண்றது அரசாங்கத்துக்கு எதிரானது. அவர் அப்படி பண்றது சட்ட விரோதமான செயல். ஆங்கில அரசாங்கம் அதை பொறுத்துக்காது. உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அவரை ரொம்ப கடுமையா தண்டிப்பாங்க. இந்த போராட்டத்துல எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கும். எத்தனை பேர் இறந்துட்டாங்க தெரியுமா? நம்மள நாமளே ஆடுறதுக்கான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கல.
அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி புரட்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதனாலதான் உங்களோட அப்பாக்காக மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படி போய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்காக. ஏன்னா இவங்க உயிரோட இருக்க வேண்டியது நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும், இந்த பொய்யால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இதனால நம்ம மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும், நிறைய பேரோட உயிர்களை காப்பாத்தும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த பொய் உண்மையை விடவும் அதிக மதிப்பானதா இருக்கும். இங்க பாரு பீமா, ஒரு உண்மையை சொல்றதுனால யார் உயிருக்காவது ஆபத்து நேரும்னா அந்த உண்மை பொய்யை விட மோசமானது. ஆனா அம்மா, அப்பா எதுக்காக வெள்ளைக்காரவங்க கூட மோதுறாரு? வெள்ளைக்காரவங்க யாருமே பொது கிணத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளோட தடுக்கலையே. எந்த வெள்ளைக்காரவங்களும் என்னோட முடியை வெட்ட மாட்டேன்னு சொல்லி மறுக்கலையே. எந்த வெள்ளைக்காரவங்களும் இது வரைக்கும் எப்பவும் நம்ம ஜாதி சேர்ந்த யாரையும் கழுத்துல சட்டியை தொங்க விட்டு இடுப்புல தொடப்பத்தை கட்டிக்கொண்டு எங்க தரைய அசுத்தப்படுத்தாதுன்னு சொன்னதே இல்லையே. நம்மோட வேர்வையானது அவங்க தரையில விழக்கூடாதுன்னு சொன்னதே இல்லையே. அப்பா முதல்ல இந்த மேல் ஜாதிக்காரவங்க கூட தான் மோதணும். அவங்க தான் நம்ம கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கையோட உரிமையா பறிச்சு வச்சிருக்காங்க. பீமா சொல்றதும் சரிதான். இங்க இருக்கிற எல்லாருமே, உள்ளூர்காரங்களோ வெளியூர்காரங்களோ, எல்லாருமே நம்மள அடக்க தான் நினைக்கிறாங்க. அதுலயும் இந்த மேல் ஜாதிக்காரங்க, இவங்க வெள்ளைக்காரங்களுக்கு இளைச்சவங்களா என்ன? சொல்ல போனா அவங்கள விட மோசமானவங்க. அழுக்கான நாத்த முடிச்ச விலங்க பாக்குற மாதிரி அருவருப்பா தான் ஒதுங்கி போறாங்க. நமக்கெல்லாம் சமயம் கிடைக்கும் போது இவங்களை எல்லாம் எப்படியாவது போட்டு தள்ளி பழிய தீர்த்துக்கணும். இல்ல, எண்ணங்களை தான் நம்ம எதிர்க்கணும், உரிமை மீறலை தான் நம்ம எதிர்க்கணும், அடக்குமுறையத்தான் நம்ம எதிர்க்கணும், ஆளுங்களை எதிர்க்க கூடாது. எல்லாரோட உயிரும் பெருசுதான். மேல் ஜாதிக்காரங்க நம்மளை எல்லாம் வெறுக்கிறாங்க. ஆனா எல்லா ஜாதியையும் நம்ம நேசிப்போன்னு உறுதிமொழி எடுத்துப்போம். நம்ம எவ்வளவோ வெறுப்புகளை எல்லாம் பார்த்துட்டோம், அன்புக்கு ஏங்கி போயிருக்கிறோம். அவங்களுக்கு எதிரான போராட்டமும் அன்பும் ஒன்னோட ஒன்று கலந்துதான் இருக்கணும். எதிர்காலத்துல யாரும் நம்மளை பழிக்க கூடாது. நமக்கு எல்லா இடத்துலயும் அன்பு தான் கிடைக்கணும். நீ சொல்றது புரியலையே பீமா. அன்பையும் விரோதத்தையும் நாம எப்படி ஒன்னா செய்ய முடியும்? ஒருத்தன் நம்ம கிட்ட ரொம்ப தப்பா நடந்தோம், நம்ம மனசுக்குள்ள அவரை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்னா எப்படி? கஷ்டம்தான். ஆனா நாம முயற்சி பண்ணா அன்பையும் போராட்டத்தையும் ஒன்னா நம்மால செய்ய முடியும். மஞ்சுளா அக்காவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டேன். அதுக்காக அம்மா என்ன எதிர்த்தாங்க. ஆனா அத்தை சொன்னாங்க, நான் எவ்வளோ நாள் வெளியே இருந்தேனோ அன்னைக்கெல்லாம் அம்மா என்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு காரணம் அன்பு தானே. மனசுல கோவம் அதிகமானா அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு தடவை எங்கள் ஆசிரியர் எங்களை வகுப்பை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, கோபமும் வந்துச்சு.
ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா எங்ககிட்ட கோவத்தை கட்டுப்படுத்த சொன்னார். கோவம் ஒரு கெட்ட சக்தியாம். அதை நம்ம அடக்கி அதை நல்ல சக்தியாக மாற்றி அதை பயன்படுத்தினா அடைச்ச கதவுகள் கூட திறக்கும்னு சொன்னார். நாளைக்கு நாம இதுக்காக தான் போராடணும். நீங்க எல்லாரும் வகுப்புக்கு வெளியே இல்லை, வகுப்புக்கு உள்ள இருந்து தான் பாடம் படிச்சாகணும். அடுத்த நாள் பீமா வகுப்போட வாசலே படுத்துட்டான். அதுக்கப்புறமா வகுப்புல எங்களுக்கு நிரந்தரமா இடம் கிடைச்சது. பீமா, நாங்க எல்லாரும் தினமும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். நீ எங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கத்துக் கொடு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் உன்ன மாதிரி ஆக முடியும். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் என்னை விட பெரியவங்க. உங்க கைய பிடிச்சு நடக்க பழகணும் வேணாம். நாளைக்கும் நான் உங்களோட சேர்ந்து தான் வளர போறேன். பீமா, பீமா, சீக்கிரம் வா, ஒரு பெரிய பிரச்சனை.